ஆசரிப்பு கூடாரம். அன்றியும் முதலாம் உடன்படிக்கையானது ஆராதனைக்கேற்ற முறைமைகளும் பூமிக்குரிய பரிசுத்த ஸ்தலமும் உடையதாயிருந்தது. எப்படியெனில், ஒரு கூடாரம் உண்டாக்கப்பட்டிருந்தது. அதன் முந்தின பாகத்தில் குத்து விளக்கும் மேஜையும் தேவ சமூக தப்பங்களும் இருந்தன. அது பரிசுத்த ஸ்தலம் என்னப்படும். இரண்டாம் திரைக்குள்ளே மகா பரிசுத்த ஸ்தலம் என்னப்பட்ட கூடாரம் இருந்தது. அதிலே பொன்னார் செய்த தூப கலசமும் முழுவதும் பொற்றகடு பொதிந்திருக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன. அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் ஆரோனுடைய தளிர்த்த கோலும் உடன்படிக்கையின் கற்பலகைகளும் இருந்தன. அதற்கு மேலே மகிமையுள்ள கேருபீன்கள் வைக்கப்பட்டு கிருபாசனத்தை நிழல் இட்டிருந்தன. இவைகளை குறித்து விவரமாய் பேச இப்பொழுது சமயமில்லை. நிருபத்தின் ஆசிரியர் ஆசரிப்பு கூடாரத்தை பற்றி விரிவாக சொல்லுகிறார். ஆசரிப்பு கூடாரம் 2 பாகமாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. முதலாம் பாகத்திற்கு பரிசுத்த ஸ்தலம் என்று பெயர். இரண்டாம் பாகத்திற்கு மகா பரிசுத்த ஸ்தலம் என்று பெயர். ஆசரிப்பு கூடாரத்தின் முதலாம் பாகம் உட்பிரகாரம் என்றும் இரண்டாம் பாகம் வெளிப்பிரகாரம் என்றும் அழைக்கப்படுகிறது. ஆசரிப்பு கூடாரத்தின் ஒவ்வொரு பகுதியிலும் தேவ ஆராதனையில் பயன்படுத்துகிற பரிசுத்த பணிமுட்டுகள் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆசரிப்பு கூடாரத்தின் முதலாவது பகுதி வெளிப்பிரகாரம். இது பரிசுத்த ஸ்தலம் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த பகுதியில் ஒரு குத்து விளக்கு இருக்கிறது. இந்த குத்து விளக்கு எரிந்து கொண்டிருக்க வேண்டும். இதில் எண்ணெய் நிரம்பி இருக்க வேண்டும். பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ள குத்து விளக்கு எப்போதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்பது பிரமாணம். பரிசுத்த ஸ்தலத்தில் ஜன்னல்கள் இல்லை. இங்கு வேறு வழியாய் வெளிச்சம் வருவதற்கும் வாய்ப்பில்லை. ஆகையினால் குத்து விளக்கின் வெளிச்சம் தேவையாய் இருக்கிறது. பரிசுத்த ஸ்தலத்திற்கு குத்து விளக்கு மாத்திரமே வெளிச்சம் தருகிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோ நீதியின் சூரியனாக இருக்கிறார். அவரே மகிமையின் பிரகாசமாக இருக்கிறார். கிறிஸ்துவின் ஒளி பூரணமானது. பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ள குத்துவிளக்கின் வெளிச்சத்தோடு கிறிஸ்துவின் வெளிச்சத்தை ஒப்பிடும்போது கிறிஸ்துவின் வெளிச்சம் மேன்மையானது, பரிசுத்தமானது, பிரகாசமானது, பரிபூரணமானது. பரிசுத்த ஸ்தலத்தில் மேஜையும் தேவ சமூக தப்பங்களும் இருந்தன. குத்து விளக்கிற்கு நேர் எதிராக மேஜை வைக்கப்பட்டு இருந்தது. கர்த்தருடைய மேஜைக்கு நாம் இருட்டில் வரக்கூடாது, வெளிச்சத்தில் தான் வர வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே நமக்கு வெளிச்சமாக இருக்கிறார். கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெறும்போது அவருடைய வெளிச்சம் நமக்கு கிடைக்க வேண்டும். கர்த்தருடைய பந்தியில் அவருடைய சரீரத்திற்கு அடையாளமாக இருக்கிற அப்பத்தை புசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவே ஜீவ அப்பமாக இருக்கிறார். பிதாவின் வீட்டில் நம் எல்லோருக்கும் போதுமான அளவு அப்பம் இருக்கிறது. இன்னும் மீதமும் இருக்கிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்து நமக்கு அன்றாடம் தேவைப்படுகிற அன்றன்றுள்ள அப்பங்களை புதிதாய் பெற்றுக் கொள்ளலாம். அதிலும் விசேஷமாக கர்த்தருடைய பந்தியில் நாம் பங்கு பெறும் போதெல்லாம் நமக்கு அவருடைய அப்பத்தை புசிக்கும் சிலாக்கியம் கிடைக்கிறது. ஆசரிப்பு கூடாரத்தின் இரண்டாம் திரைக்குள்ளே மகா பரிசுத்த ஸ்தலம் என்னப்பட்ட கூடாரம் இருந்தது. இந்த கூடாரத்தில் என்ன இருந்தது என்பதை நிருபத்தின் ஆசிரியர் எழுதுகிறார். இதிலே பொன்னால் செய்த தூப கலசம் இருந்தது. இந்த தூப கலசத்தில் தூப பலிகள் செலுத்தப்படும். இந்த தூப கலசம் ஒருவேளை பொன்னால் செய்யப்பட்ட பலிபீடமாகவும் இருக்கலாம். இந்த பலிபீடத்தின் மீது தூப பலி செலுத்துவது வழக்கம். மகா பரிசுத்த ஸ்தலத்திலே முழுவதும் பொற்றகடு பொதிந்திருக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டி இருந்தது. இந்த உடன்படிக்கை பெட்டியில் என்னென்ன பொருட்கள் எல்லாம் இருந்தன என்று இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்திலே 40 வருஷ காலமாக பிரயாணம் செய்தபோது தேவன் அவர்களை அற்புதமாய் போஷித்தார். அவர்களுக்கு மன்னாவை புசிக்க கொடுத்தார். இதற்கு அடையாளமாக உடன்படிக்கை பெட்டியிலே ஒரு பொற்பாத்திரத்தில் மன்னா வைக்கப்பட்டிருந்தது. கர்த்தர் தங்களை வனாந்திரத்தில் போஷித்ததை இஸ்ரவேல் ஜனங்கள் மறந்துவிடக் கூடாது. கர்த்தருடைய கிருபையையும் இரக்கத்தையும் பராமரிப்பையும் அவர்கள் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. தங்களுடைய தேவைக்கு அவர்கள் கர்த்தரையே நம்ப வேண்டும். அவர்களுடைய உள்ளத்தில் விசுவாசம் இருக்க வேண்டும். அவிசுவாசம் காணப்படக்கூடாது. இதற்கு அடையாளமாக உடன்படிக்கை பெட்டியில் உள்ள பொற்பாத்திரத்தில் மன்னா வைக்கப்பட்டிருந்தது.
மகா பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ள உடன்படிக்கை பெட்டியில் ஆரோனுடைய தளிர்த்த கோல் வைக்கப்பட்டிருந்தது. இது தேவனுடைய கோல். இந்த கோலை கொண்டு மோசேயும் ஆரோனும் அநேக அற்புதங்களை செய்தார்கள். எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிப்பதற்காக ஆரோனும் மோசேயும் பார்வோனுடைய அரண்மனையில் இந்த கோலை பயன்படுத்தினார்கள். இந்த கோல் கிறிஸ்துவுக்கு அடையாளமாய் இருக்கிறது. கிறிஸ்துவாகிய கோலின் மூலமாய் கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறார். உடன்படிக்கை பெட்டியிலே உடன்படிக்கையின் கற்பலகைகள் இருந்தன. இந்த கற்பலகைகளில் தேவனுடைய பிரமாணம் எழுதப்பட்டிருந்தது. தேவன் தம்முடைய பரிசுத்த பிரமாணத்தை பாதுகாப்பார். தம்முடைய வார்த்தையில் அவர் உண்மை உள்ளவராய் இருப்பார். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாமும் தேவனுடைய பிரமாணங்களை நம்முடைய இருதயங்களில் எழுத வேண்டும். அவற்றிற்கு கீழ்ப்படிந்து ஜீவிக்க வேண்டும். ஆசரிப்பு கூடாரத்தில் உள்ள மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்த உடன்படிக்கை பெட்டிக்கு மேலே கிருபாசனம் இருந்தது. கிருபாசனம் உடன்படிக்கை பெட்டியை மூடியிருந்தது. இதுவும் பொன்னால் செய்யப்பட்டிருந்தது. உடன்படிக்கை பெட்டி எவ்வளவு அகலமாக இருந்ததோ கிருபாசனமும் அவ்வளவு அகலமாக இருந்தது. உடன்படிக்கை பெட்டியில் உடன்படிக்கையின் கற்பலகைகள் இருந்தது. இந்த கற்பலகைகள் எவ்வளவு அகலமாக இருந்ததோ கிருபாசனமும் அவ்வளவு அகலமாக இருந்தது. கிருபாசனம் கிறிஸ்துவுக்கு அடையாளம், கிறிஸ்துவின் நீதிக்கு அடையாளம். தேவனுடைய பிரமாணத்திற்கு கிறிஸ்துவானவர் போதுமானவராக இருக்கிறார். நம்முடைய மீறுதல்கள் எல்லாவற்றையும் கிறிஸ்துவானவர் மூடுகிறவராக இருக்கிறார். மகிமையுள்ள கேருபீன்கள் கிருபாசனத்தை நிழலிட்டு இருந்தது. இவை தேவனுடைய பரிசுத்த தூதர்களுக்கு அடையாளம். பரிசுத்த ஸ்தலத்தில் இருப்பவை பொன் குத்துவிளக்கு, பொன்னார் செய்த தூப கலசம், தேவ சமூகத்து அப்பம். இரண்டாம் திரை பரிசுத்த ஸ்தலத்தையும் மகா பரிசுத்த ஸ்தலத்தையும் வேறு பிரித்தது. முதலாம் திரை பரிசுத்த ஸ்தலத்தை ஆசரிப்பு கூடாரத்தின் பிரகாரத்தில் இருந்து வேறு பிரித்தது. இதனால் பரிசுத்த ஸ்தலத்திற்குள் ஜனங்கள் எட்டி பார்க்க முடியாமல் இருந்தார்கள். தேவாலயத்தின் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் இந்த பெட்டி வைக்கப்பட்டிருந்தது. இது 3x3 அடி அளவுள்ளது. பெட்டிக்குள் இருந்தவை மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம், ஆரோனுடைய தளிர்த்த கோல், உடன்படிக்கையின் கற்பலகைகள், 10 கற்பனைகள் எழுதப்பட்டிருந்த 2 கற்பலகைகள். மகா பரிசுத்த ஸ்தலத்தில் உடன்படிக்கை பெட்டியோடு பொன்னால் செய்த தூப கலசமும் இருந்தது. 2 கேருபீன்கள் தங்களுடைய இறகுகளை விரித்து கிருபாசனத்தை நிழலிட்டிருந்தன. இது தேவனுடைய சிங்காசனத்திற்கும் அவருடைய தெய்வீக பிரசன்னத்திற்கும் அடையாளம்.